அண்மை செய்தி. போக்சோ வழக்கில் சிறுமியை மீண்டும் மீண்டும் குறுக்கு விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து தனக்கு நேர்ந்ததை சொல்லும்படி வற்புறுத்த முடியாது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, வழக்கு விவரம் என்ன? நீதிபதி என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? விவரத்தை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில ஆடு மேய்க்க சென்ற 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ரமேஷ் என்பவருக்கு எதிராக போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துல விசாரணையில் உள்ள இந்த வழக்குல சாட்சியம் அளித்த பாதிக்கப்பட்ட சிறுமியை குறுக்கு விசாரணை செய்வதற்காக மீண்டும் ஆஜர்படுத்த கோரி அந்த ரமேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்யப்பட்டார். இந்த மனுவை விழுப்புரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ரமேஷ் தரப்புல தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரித்த நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி, பாலியல் குற்றங்களில இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவே போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தும் போது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மீண்டும் மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இருக்கும் வகையில அமுல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து தனக்கு நேர்ந்ததை சொல்லும்படி குழந்தைகளை வற்புறுத்த முடியாது என கூறி ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி, மேலும் தனக்கு நேர்ந்த துயரத்தை பெற்றோர், குழந்தைகள் நல குழு, மருத்துவர்கள், போலீசார் மற்றும் நீதிபதிகள் தெரிவிப்பதன் மூலமே தாங்க முடியாத மன அழுத்தத்துக்கு ஆளாகும் சிறுமிகளை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வரவழைப்பதன் மூலம் அந்த சிறுமி 2வது முறையாக துன்புறுத்தப்படுகிறார் என நீதிபதி இந்த வழக்கில் குறிப்பிட்டுள்ளார்கள். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் போது குழந்தைகள் அனுபவிக்கும் மன அழுத்தங்களை நம் சமூகத்துல பலர் புரிந்து கொள்ளவில்லை என தெரிவித்த நீதிபதி, நியாயமான விசாரணை என்ற பெயர்ல குழந்தைகளின் உரிமைகளை மீறி அனுமதிக்க முடியாது என இந்த வழக்கில் தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து தனக்கு நேர்ந்ததை சொல்லும்படி வற்புறுத்த முடியாது என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி.